friends, welcome to Riya'z creation. இன்னைக்கு நாம ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஸ்பாகெட்டி ரெசிபி தான் எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்க போறோம். Let's go to our kitchen. முதல்ல தேவையான பொருட்களை பார்ப்போம். 300 grams spaghetti noodle, 150 grams shrimp, 5 to 6 scallion, 1 teaspoon pepper powder, 2 tablespoons of salt, 7 to 10 Thai green chili, 2 tablespoons of butter, 8 to 10 garlic, 3 tablespoons of olive oil, 1 tablespoon of dark soya sauce, 1 cup of onion cut into small pieces, 1 tablespoon of red chili flakes, handful of parsley cut into small pieces. Also 1 inch size of ginger. இந்த அளவு பொருட்களை நான் இதுக்கு தேவையாக எடுத்திருக்கிறேன். இது ஒரு 2-3 பேருக்கு தேவையான அளவு ரெசிபி. முதல்ல நாங்கள் ஸ்பாகெட்டி நூடுல்ஸை குக் பண்ணுவோம். அதுக்கு மீடியம் ஹீட்டில் உங்களோட ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி விடுங்க. அதை கொதிச்சா பிறகு 1/2 டீஸ்பூன் அளவான உப்பும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவான ஒலிவ் ஆயிலும் போட்டு ஸ்பாகெட்டி நூடுல்ஸை குக் பண்ணுங்கள். இது குக் பண்ணுறதுக்கு ஒரு 8 to 10 minutes ஆகும். இந்த ஸ்பாகெட்டி நூடுல்ஸ் குக் பண்ணி வரதுக்கு இடையில் நாங்கள் ஹோம்மேட் ஸ்பாகெட்டி நூடுல்ஸுக்கு தேவையான பெஸ்டோ பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு எடுத்து வச்சுருக்கிற ஸ்கேலியன்ஸை சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. அதோடு எடுத்து வச்சுருக்கிற 1 inch சைஸான ஜிஞ்சரையும் தாய் சில்லியையும் பெஸ்டலுக்குள்ளே போட்டு நீங்கள் ஒரு ரஃப்பான பேஸ்ட் வர மாதிரி அரைச்சி கொள்ளுங்க. இது நீங்கள் ஃபைன்லியாக நீங்கள் அரைக்க தேவையில்லை, ஒரு ரஃப்பான பேஸ்ட்டுக்கே போதும். ஒன்றொண்டா நீங்களும் போடலாம், இல்லையென்று சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் பேஸ்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட தாய் சில்லி இல்லைன்னு சொல்லிட்டுனா ரெகுலரான க்ரீன் சில்லியே பாவிச்சுக்கொள்ளுங்க. உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரியான பதத்துக்கு இந்த ரஃப் பேஸ்ட் நான் எடுத்துட்டேன். ரஃப் பேஸ்ட் எடுத்த பிறகு ஒரு பவுலுக்குள்ளே மாற்றின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஒலிவ் ஆயில் நான் ஆட் பண்ணி அந்த பேஸ்ட்டை வடிவாக மிக்ஸ் பண்ணுறேன். க்ளீன் பண்ணின ஷ்ரிம்புக்கில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட்டும் பெப்பர் பவுடரையும் போட்டு வடிவாக கோட் பண்ணுங்கள். அதை ஒரு 10 minutes வெளியில் வச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாகெட்டி நூடுல்ஸ் சரியான பதத்துக்கு குக் ஆகிடுச்சுது. நான் ஒரு 1/2 cup அளவு ஸ்பாகெட்டி நூடுல்ஸ் குக் பண்ணியிருக்கிற வாட்டரை நான் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மிச்ச தண்ணியை நான் வெளியில் ஊற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பிறகு நான் பிரிம்பான ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்கிற பட்டரை போடுறேன். இது ஒரு மீடியம் ஹீட்டில் அவங்களோட ஸ்டவ்வை விடுங்க. அதுக்கப்புறம் நான் கார்லிக்ஸ், ஆனியன் எல்லாத்தையும் போட்டு சோட்டே பண்ணுறேன். இது ஒரு 2 to 3 minutes நீங்கள் சோட்டே பண்ணினா காணும். மிக்சர் பண்ணுங்கள், பேர்ன் பண்ண விடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு பிறகு எடுத்து வச்சுருக்கிற ரெட் சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணினா பிறகு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஷ்ரிம்பையும் அதுக்குள்ளே போட்டு சோட்டே பண்ணுறேன். 1 minute சோட்டே பண்ணினா பிறகு நான் ஷ்ரிம்ப் குக் பண்ண ஒரு 5 to 7 minutes விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் குக் ஆகிடுச்சுது. குக் ஆகினா பிறகு ஹோம்மேட் பெஸ்டோ பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணி 1 minute நான் சோட்டே பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஒரு அரோமேட்டிக் ஃப்ளேவர் வரும். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நான் மிச்சம் இருக்கிற சால்ட்டையும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுறேன். சால்ட் ஆட் பண்ணினா பிறகு சோயா சாஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஒரு எவ்வளவு சூப்பரான கலருக்கு இந்த ஷ்ரிம்ப் வந்துருக்குது. பார்க்க எவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இனி நாங்கள் குக் பண்ணியிருக்கிற ஸ்பாகெட்டி நூடுல்ஸை இந்த ஷ்ரிம்புக்குள்ளே போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ண போகிறோம்.
மிக்ஸ் பண்ணினா பிறகு எடுத்து வச்சிருக்கிற ஸ்பெகட்டி நூடுல்ஸ் குக் பண்ணியிருக்கிற அந்த வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஷூர் பண்ணுங்கள் ஒரு 1/2 கப் அளவு இல்லைன்னா அதை விட குறைவான அளவு ஸ்பெகட்டி நூடுல்ஸ் குக் பண்ணிடுற வாட்டரை ஆட் பண்ணுங்கள். கூடுதலாக ஆட் பண்ணாதீங்க, நூடுல்ஸ் வந்து வாட்டரி ஆகிடும். அந்த கன்சிஸ்டன்ட் எங்களுக்கு தேவையில்லை. ஏன் நாங்கள் இந்த குறைவான அளவு தண்ணி பயன்படுத்துகிறோம்னு சொல்லிச்சுன்னா நூடுல்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தான். ஃபைனலாக நாங்கள் கார்னிஷுக்கு எடுத்து வச்சுருக்கிற பார்ஸ்லியை ஆட் பண்ணுறோம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆலிவ் ஆயிலும் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்பெகட்டி நூடுல்ஸ் எப்படி ஈஸியாக நான் வீட்டை செய்கிறேன்னு உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். இது வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு வகையான டிஷ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ட்ராப் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு இன்னும் வேணும். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.